வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற எம்எல்ஏ யாருனாக்கா, இவருக்கு பின்னாடி ஆடியோ ரெக்கார்டிங் பல விஷயங்கள் பிரபலமானது. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு ரேப் கேஸ்ல 2 டிவி சார்ந்த கட்சி சம்பந்தப்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல இவர் பேரும் அடிபட்டு இருந்தது. கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரதா வந்துட்டு பேச்சு அடிபட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 35 கோடி பேரம் பேசின எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு. ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜி சரவணன். ஓகே, எந்த ஊர் எம்எல்ஏ இவரு? தூத்துக்குடி சாத்தாங்குளம் சார்ந்த எம்எல்ஏ. இவர் தான் அந்த ஏடிஎம்கேல இருந்து சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்க. இல்ல ஏடிஎம்கேல இருந்து வரல. ஆனா ஒரு விஷயம், இவரு விஜய் ரசிகர் மன்றத்துல இல்ல. ஓகேங்களா? ஆனா இவருக்கு பின்னாடி பேசப்பட்ட ஒரு விஷயம் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மினிஸ்டர் இருக்காருல்ல, அவங்களோட கனெக்ஷன், அதாவது லாட்ரி டீமோட கனெக்ஷன் உள்ள ஒரு கேண்டிடேட். இவர் வந்துட்டு விஜய் ரசிகருக்காக ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரசிகர் நற்பணி மன்றத்துல இது போஸ்டர் ஒட்டி உழைச்சி இப்படிலாம் வந்தாங்கல்ல சில பேர், அந்த வகையில சார்ந்தவர் இவர் இல்ல. இவர் தான் இந்த எலெக்ஷன் கடைசி டைம்ல வேற ஒருத்தர் சொல்லிட்டு அங்க இருந்து. இல்ல அவரும் கிடையாது. அவரும் கிடையாது, அது உணர்த்தர் வருவோம் அதுக்கப்புறமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருக்காரு, அதாவது 8வது. சிரிக்காதீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய எஜுகேஷன், எம்எல்ஏக்கு தகுதியானவர். ஆனால் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பில்டர்ஸ். ஓகே, ட்ரேடிங் பிஸ்னஸ். அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8வது படித்தவர். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 கோடி 20 கோடி வச்சிருக்காங்க. 3.5 கோடி காமிச்சிருக்காங்க சொத்து. 3.5 கோடி தான். 3.5 கோடி தான். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எனக்கு 755 கோடி சொல்ல கூட கம்மி. 755 கோடி தான். இப்போ 3.5 கோடி சொல்ல 3.5 கோடி தானே. இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நாள் பெரிய ஆளாக போறீங்கன்றது மட்டும் தெரியுது. சரி, ஓகே. படிச்சது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவர் வயசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35. சரிங்களா? ஆனால் அவரை ஆன்லைன்ல செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இவர் பிஏ முடிச்சுட்டு அட்வொகேட் தொழில் செஞ்சதாகவும் ஒரு புரளி பேசப்பட்டிருக்கு. யாராவது தூத்துக்குடி என்ன சொன்னீங்க? பிஏ முடிச்சுட்டு அட்வொகேட் வேலையா? அப்படிதான் போட்டிருந்தது. அதுவே கான்ட்ரவர்சின்னு அதுல போட்டிருந்தது. ஆன்லைன்ல பிஏ முடிச்சுட்டு எப்படி அட்வொகேட்? பிஏ பிஎல் தாங்க முடிப்பாங்க. ஆனா நீங்க செக் பண்ணீங்கன்னா இவரை பத்தி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. பிஏ முடிச்சுட்டு அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது இப்படியுமா அப்படின்ட்டு, அது ஒரு கான்ட்ரவர்சி. இது நிரூபிக்கப்படாத ஒரு பேசும் பொருள், அவ்வளவுதான். எலெக்ஷன் அஃபிடேட்ல வந்துட்டு 3.5 கோடி சொத்து மதிப்பு. அசையா சொத்து பாத்தீங்கன்னா ஒரு 75 லட்சம் இருக்கு. ஓகே. அப்புறம் அவங்களோட மனைவியோட அதாவது வருட வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 8.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுதான் அவரை சுத்தி இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஆனால் இதில் சொத்து இல்லை இன்கம் இதை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. நார்மலான மிடில் கிளாஸ் ஆள் மட்டும் தான் இருக்குது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸ் பார்த்தோம் நம்ம. என்னன்னா, நெல் கொள்முதல் மையத்துல இருந்து ரேஷன் கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற அரிசி மூட்டைகள் வந்துட்டு அவங்க தூத்துக்குடி சாத்தாங்குளத்துல இருந்து வெளியேறும்போது அந்த வண்டியை இவர் செக் பண்றாரு, இன்ஸ்பெக்ட் பண்றாரு. அப்போ ஒரு டயர் பார்த்தீங்கன்னா, அதாவது வழுக்க மாதிரி இருந்தது டயர். எங்கேயாவது போனா சின்ன ஆணி பட்டாலும் பர்ஸ்ட் ஆயிடும். ஓகே. ஸோ அதை இவர் பார்த்துட்டு அந்த இடத்துல இவர் சொல்றாரு, இந்த மாதிரி டயர்ல அதுவும் வந்துட்டு மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டை இப்படி போறப்ப அது கரெக்டான டைம் போய் சேராது. இந்த மாதிரி டயரை நீங்க உடனே மாத்தணும்ல அப்படின்னு. சார், நீங்க என்கிட்ட கேட்க டிரைவர்கிட்ட கேட்க சொல்ல என்கிட்ட கேட்க பதிலாக நீங்க எங்க சூப்பர்வைசர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நம்பர் கொடுத்தாங்க. அவருக்கு கால் பண்ணா, நீ யாரு அப்படின்னு அவரு கேட்க, நான் எம்எல்ஏ சொல்ல உங்க வேலை இல்லையாது அப்படின்னு அவர் சொல்ல. இல்ல ஆக்சுவலா இப்போ நான் அதுதான் கேட்க வந்தேன். நீங்க பேசி முடிச்ச அப்புறம் நான் அதான் கேட்கலான்னு நினைச்சேன். அரிசி போற வண்டியை நிறுத்தி அது கொஸ்டின் இல்ல, அங்க வந்து அனுப்ப சொல்ல. இல்ல, அதுதான் அங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ற வேலை எம்எல்ஏ வேலை கிடையாது. ஆக்சுவலி அவரோட சமூக அக்கறைக்கு ஓகே. ஆனால் அவர் இன்ஸ்பெக்ஷன் டீம் எங்கன்னு தெரியல. ஆனால் அவர் பண்ணியிருக்காரு. கேட்ட கேள்வி எல்லாமே சரிதான். ஆனால் அந்த சைட்லேருந்து கொடுத்த பதில் வந்துட்டு, இது நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, எங்கேயாவது நின்றுச்சுன்னா அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு நக்கல் தோணியில் அந்த சைட்லேருந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓனர்கிட்ட பேச அப்படியே இந்த காணொலியை முடிச்சுட்டாங்க. இது ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு நியூஸ் சேனலில் இதை போட்டிருந்தாங்க. ஸோ சமூக அக்கறை தான் இருக்குன்னு பார்க்க சொல்ல இவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாமே. செந்தில் பாலாஜி கேஸ் வந்துட்டு நேற்று பார்த்து பேசினோம் பார்த்தீங்களா கோர்ட்டில். ஆமாம். என்னாச்சு? அதாவது எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொன்னாங்க. இவர் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன கொடுத்தாருன்னா, அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் யாரோ இவர்கிட்ட கால் பண்ணி பேசினதாகவும் இவர்கிட்ட மிரட்டி, அதாவது நீங்க வந்துருங்க பேரம் பேசினதாகவும் 30 to 35 கோடி. அப்போ இவர் சொன்னாரு, 500 கோடி கொடுத்தாலும் நான் உங்க பக்கம் வரமாட்டேன் இவர் பேசியிருக்காரு. அவ்வளோ பணம் ஒரு எம்எல்ஏக்கு பின்னாடி இருக்கா பேரம் பேசுறதுக்குன்ற மாதிரி இவங்க வந்துட்டு எப்படின்னா டிமாண்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ என்கிட்ட ஒரு நிலம் இருக்குப்பா, நீ கேட்குற 35 கோடி தான்னு, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோதான் தருவேன்னு கேட்டா, நீ 500 கோடி கொடுத்தாலும் நான் தரமாட்டேன்னு சொல்றேன். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சைடில் டேய் அவர் ரொம்ப விலை உயர்ந்தவர்றா, இவர் விசுவாசியா இருப்பாரான்னு கேட்டால் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா கோர்ட்டில் வந்து ஆதாரம்லாம் கேட்க சொல்ல
இவர் கொடுத்த ஆதாரமே அங்கே வந்துட்டு வேலிடே இல்லை, நீங்கள் ப்ராப்பரான ஆதாரமே இல்லை, இதில் எங்கே பேரம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க கோர்ட்டில். ஸோ இவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கப்ப பார்த்தா ஏதோ ஒரு அழுத்தத்தில் தான் இவர் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்காரோ. டார்கெட் செந்தில் பாலாஜின்ற ஒரு கோலில், அதான் யாரோ கொடுத்த ஒரு ப்ரெஷரில் இவர் வந்துட்டு வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் என்ன பேசுகிறாங்க, பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசினதாகவும் அப்படிதான் எடுத்துக்கப்படும். ஏன்னா ஆதாரமே கிடைக்கல இது வரைக்கும். இல்ல முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்க, இப்ப யாரோ ட்ரிகர் கொடுக்குறாங்கன்றீங்க. அது யாரு? ஆதவ அர்ஜுனா கரூர் விஷயத்துல வந்துட்டு செந்தில் பாலாஜியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா பேசிட்டு இருந்தாங்களே, வேற யார் இருப்பா? மினிஸ்டர்ஸ் ஆதவ அர்ஜுனா இல்ல அவர் குரூப் தானே சொன்னீங்க. அவரோட டீம். ஆமா, கன்ஃபார்ம். ஒரு சர்க்கிள்ல பார்க்க சொல்ல அவரோட டீம். அவர் சொல்லிதான் இந்த காயெல்லாம் நவுத்துற மாதிரி தான் நமக்கு இந்த ஊடகத்துல இருந்து வர செய்தி. சரி, இது விடுங்க. எலெக்ஷன் டைம்ல பல பேர் வந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க களத்துல. அப்படி ஹெல்ப் பண்ண 2 பேர் ஒரு லேடியை வந்துட்டு கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு பாவம் அவங்கள ஏமாத்திருக்காங்க. அதுல இவங்க கஷ்டப்பட்டு அது என்ன சொல்றது, மாத்திரை மருந்துலாம் கொடுத்து ஹோட்டல்ல வச்சு ஏதோ பண்ண, அது இவங்களுக்கு தெரியாம படம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு வேலை விஷயமா வந்து ஏமாத்தி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, அது பெருசா வைரல் ஆக அந்த 2 பேரையும் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதாவது ஒரு பெண்ணை ஏமாத்தின கேஸ்ல. அந்த விஷயத்துல இவர் வந்து பஞ்சாயத்து போய் நின்னுருக்காரு. யாருக்காக? அந்த 2 பேருக்காக. அந்த 2 பேருக்கும் அந்த பெண்ணுக்கும் நடுவில் பஞ்சாயத்து. இது வந்துட்டு பேசப்பட்ட பொருள் நியூஸ்ல வந்தது. என்னன்னா இவர் வந்துட்டு புஷியானந்த் அவர்கிட்ட பேசி, மினிஸ்டர் புஷியானந்த் அவர்கிட்ட பேசி, உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், இதை பெருசா பேசிக்க வேணாம், இதை அப்படியே முடிங்க அப்படின்னு சொல்லி பேசினா ஒரு அந்த பெண்ணே வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சரி, அந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வாக்குமூலத்துல 2 பேர் அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது இவரை வந்துட்டு கோத்து விட்ட மாதிரி இருந்தது. கோத்து விட்டதா இல்ல ரியலா இருந்ததான்றது போலீஸ் தான் சொல்லணும். ஏன்னா இவர் மேல எஃப்ஐஆர் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு கேஸ், கிரிமினல் கேஸ் இருக்கு. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பேனரு. அப்போ கிரிமினல் கேஸ் இல்லாதவங்க தான் யார் இருக்கா? டிவி கேலியா பாப்போம். வருங்காலத்துல நம்ம பேசிட்டே போறோம்ல, எல்லாரும் யாரை பத்தி பேசினா அப்கமிங் டேஸ்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். கிரிமினல் கேஸே இல்லாதவர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கே இருக்கு. ரமேஷ் அவருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் ரமேஷ். பார்ப்போம். சரி, அப்கமிங் டேஸ்ல அவரை பத்தி பார்ப்போம். இவரை பத்தி சொல்லணும்னா இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு தென்காசி மாவட்டம்னு நினைக்கிறேன். அந்த மாவட்டத்தில் யாரையோ ஒருத்தர் வந்துட்டு மாவட்ட செயலாளராக வந்துட்டு நியமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆந்திராலேருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்துட்டு 1000 கிலோ குட்கா, ட்ரக்ஸ் இதெல்லாம் அவரை வந்து டிவிகேல வந்துட்டு மாவட்ட செயலாளராக வைக்கிறாங்க. பதவி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மக்கள் இருந்து ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணி இவர்கிட்ட பேசுறாங்க. ஐயா, ஆல்ரெடி டிவிகேயோட நம்ம தளபதி பேரை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லா, நீங்க ஏன் இந்த மாதிரி பதவிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு, தகுந்த ஆதாரம் தான் தாங்க அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி அவங்க மேல எஃப்ஐஆர் கேசஸ்லாம் இருக்கு. அவங்களோட சம்பந்தப்பட்ட டிரைவர்ஸ், அவங்க கூட இருக்க தம்பி, அண்ணன் தம்பிங்க. ஒரு ஆடியோ ஒன்று நியூஸ்ல வந்து சாட்டை சேனல்ல வந்து இந்த ஆடியோ இவங்க 2 பேர் கான்ட்ரவர்சி பேசினது. அப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம்லாம் இவரை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ஒரு பதில் வந்துட்டு யார் கொடுப்பா? ஆனா கான்ட்ரவர்சி தான் இருக்கு. அதாவது 2 பேர் ஆடியோ ப்ரூஃப் இல்லல்ல. நம்மனா ஃபாரன்சிக்கான நமக்கு கிடைக்கிறத கிளியர் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் அவங்க சைடுல தான். இப்ப பேசின வரைக்கும் எல்லாமே கான்ட்ரவர்சிஸ் தான் நியூஸ்ல வந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் பொய்னாக்கா அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டுருக்கணும்ல, அதுவும் நடக்கல. இவர் ஒரு எம்எல்ஏ, சமூகத்துல முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்க, கவர்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப அங்கேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் அவர் பேர் வெளியில வருது. அதாவது டிவிக்கு நேமையும் ஸ்பாயில் பண்றாங்க, இவர் பேரும் அதுல அடிபடுது. எப்படி சொல்றது? ஓகே, உங்க தியரி ஓகே, பட் ஆனா இது தியரி நாட் இல்ல. இப்போ வரைக்கும் யாரும் ஆக்ஷன் எடுக்கல. சோ நம்ம அப்படி நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படி நான் எடுத்துக்கல. இது வந்து இதுதான் இருக்குன்றது நான் சொல்றேன். அது ப்ரூவ் ஆகல. எதுவுமே ப்ரூவ் ஆகல. நீங்க ப்ரூவ் ஆகலன்னு சொல்லுங்க. நான் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லல. அதுதான், அது உண்மையா உண்மை இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆடியோ மட்டும் கிளியரா இருக்கு. ஓகே, ஆடியோ கேக்குதா? ஆடியோ யார் வேணா பேசலாமே. ஏங்க, இது ஆர்குமெண்ட்டா எடுத்துட்டு போதல. உங்க சைடுல நீங்க டிவி கேக்கு முட்டு கொடுங்க, நான் என் சைடுல பொதுமக்களா பாக்குறேன். அவ்வளவுதான். இல்ல, நானும் பொதுமக்களா தான் பேசுறேன். பொதுமக்களா பேசலையே, இது முட்டு கொடுக்கறதே இல்லையே. அப்போ நீங்க இப்போ ஒரு ஆடியோ ப்ரூஃப் ஒன்று வெளியிடுறாங்கன்னா அந்த ஆடியோ ப்ரூஃபை எக்ஸாமின் பண்ணாம அது எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. கவர்மெண்ட் கீழே கேஸ் போச்சா, இது போலீஸ் ஒரு எம்எல்ஏ பத்தி நீங்க என்ன பேச முடியுமா? உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாம நீங்க பேசுவீங்களா? பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும் தெரியலையே. ஆக்ஷன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா கவர்மெண்ட்? அவதூறு பேசுனா ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்ப ஆக்ஷனே எடுக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்குன்றனால தான் அவங்க பேசுறாங்க. சோ சம்திங் இஸ் தேர், we cannot avoid it. அதை கடந்து போக முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு அவங்க டீம்ல அசைன் பண்ணிருக்காங்க டிவிகேல. அதை வச்சுதான் அந்த ஆடியோல பேசுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு. அப்போ
உண்மையிலேயே அசைன் பண்ணிருக்கிறது உண்மை, அவருக்கு பின்னாடி கேஸ் இருக்கிறது உண்மை. சோ அதை தான் அங்க கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த ஆளை எதுக்கு நீங்க மக்கள் இதை பாக்குற மக்களுக்கு வந்து இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கூட சொல்லுங்க எனக்கு. மக்களே சொல்லிட்டோம். சரி, ஓகே. ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஆடியோவை வச்சுட்டு யாரையுமே அது எப்படி வேணா மாற்றலாம். இந்த ஆடியோ நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதுக்கு நிறைய வழி இருக்கு. அது அவங்க பேசியிருந்தாலும் எந்த டிவைஸ்ல கால் பண்ணாங்களோ அந்த டிவைஸே அவங்கள்ட்ட கொடுத்தா அதுல ரெக்கார்டிங் டைமிங் இருக்கும்போது இருங்க. நோ ரெக்கார்டிங் டைம்லாம் இருக்காது. ரெக்கார்டிங் ஆகிறது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கால் பண்ண டைம்ல இருந்துட்டு அது எவ்வளவு மினிட்ன்றதும் அது காட்டும். இல்ல நீங்க இதை உங்க போன்ல நீங்களா கூட ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நீங்க பண்ணலாம். இதை அதுதான் சொல்றேன், கால் லாக்ல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிறது இருக்கு. இதை சேஞ்ச் பண்ணது கூட நிறைய இருக்கு. இதை நீங்க ஆக்சுவலா இதை ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபாக நீங்கள் போய் சப்மிட் பண்ணீங்கன்னா இதை வந்து மாற்றி இதை ப்ரூஃபாக எடுக்க முடியாத மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அப்போ வந்து ஒரு ஃபாரன்சிக் ஸ்டடீஸ் வந்து வேஸ்ட்ன்றீங்களா? அவங்க சைடில் இருந்துட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஆடியோ ரெக்கார்டு வந்து ஒரு வீக்கான ப்ரூஃப். அது ஆடியோ ரெக்கார்டு மட்டும் ஒரு வீக்கானது. அது ஸ்ட்ராங்கான ப்ரூஃபாக வைக்க முடியாது எல்லாத்துக்கும். இப்போ ஒரு பெரிய 35 கோடி பேசினாங்கன்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்ததுன்னா அது ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். ஆனால் அங்கே காசை பற்றி பேசவே இல்லை. இல்லை காசை பற்றி பேசவே இல்லை. அதனால தான் அந்த உயர்நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆடியோல இல்ல, அவங்க வந்துட்டு ஆடியோ பேஸ் பண்ணி தான் கேஸை எடுத்துட்டு போறாங்க. ஓகே, அதுல ப்ரூஃப் இல்லைன்றாங்க, அவ்வளவுதான். ஸோ அதுல ப்ரூஃப் இருந்ததுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இல்ல நெக்ஸ்ட் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க கவர்மெண்ட். உயர்நீதிமன்றத்தோட வேற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. உயர்நீதிமன்றத்தோட சப்ஜெக்ட் அவங்க சொன்னதை சொல்றேன். இதை 100% ப்ரூஃபா எடுத்திருப்பாங்களா கமெண்ட்ல தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். இது வேற ஏதாவது அட்வொகேட் இருந்தா அவங்க கமெண்ட் பண்ணிட்டோம். எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு புரியல. ஏன்னா இதை பற்றி முன்னாடியே யோசிக்கிறவங்க, இதை பற்றி டெய்லி யோசிக்கிறவங்களா இருந்தால் இந்த எம்எல்ஏவை பற்றி இந்த மாதிரி விஷயம் வெளியே வருது, இந்த எம்எல்ஏ பற்றி முன்னாடி வந்திருக்கு, இந்த மினிஸ்டர் பற்றி முன்னாடி வந்திருக்குன்னு யோசிச்சிருந்தா ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்கல்ல. ஓட்டு போடுறது எங்க மக்கள் வந்துட்டு அந்தந்த தொகுதியில் இருக்க ஆளை பார்த்து போடுறாங்க. ஃபேஸை பார்த்துல மெயின் ஆளு யாரு, சிம்பிள் யாரு? நான் அதனால தான் கேட்குறேன். மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து நம்ம விழிப்புணர்வு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதை வந்துட்டு முழுசாக எல்லார்ட்டையும் போய் சேருமான்னு தெரியாது. ஒரு பார்ட் ஆஃப் டீமுக்கிட்ட போவோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பார்த்த வீடியோஸில் உண்மை எது பொய் எது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.